தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நேற்று தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுடைய ரவுண்ட் 3க்குரிய ரிசல்ட் அப்படின்றது வெளியே வந்திருந்தது. அதாவது முந்தா நேற்றே வந்திருந்தது. ஸோ நேற்று கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் பிரைவேட் காலேஜுக்கு ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருந்தோம். கட் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயே நான் சொல்லியிருந்தேன் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ வரும் அப்படின்ட்டு. ரெண்டாவது நம்ம ஹியூஜாக ரிடக்ஷன் ஆகிருக்கு கட் ஆஃப் அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த வகையில் எந்த இது வந்து ரொம்ப அதிகமாக குறைஞ்சிருக்குன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டில் தான் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். கூடவே பிரைவேட் யூனிவர்சிட்டியில் எந்த அளவுக்கு கட் ஆஃப் வந்து வந்திருக்கு கம்பேர் டு ரவுண்ட் 2 அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதற்கு முன்பாக தமிழ்நாடுடைய ரவுண்ட் 4க்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னுமே வந்து இது வரைக்குமே எந்த சீட்டுமே கிடைக்கல. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல எந்த சீட்டுமே கிடைக்கலன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து உள்ளே வந்து சேர்ற மாதிரியான வாய்ப்புகள் வரும். அப்படி உங்கள் ரவுண்ட் 4 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஒரு காலேஜில் அப்படின்னு சொன்னால் நீங்க கட்டாயம் சேரணும். அப்படி இல்லன்னா, அடுத்த வருடத்துக்கு திரும்ப வந்து அதுக்கப்புறம் உங்களால நீட் எக்ஸாம் எழுத முடியாதுன்ற சூழ்நிலையெல்லாம் வரும். ஸோ பெனால்டி போக இந்த விஷயமும் இருக்கு. அத நீங்க பார்த்துக்கங்க. ஸோ இப்ப நம்ம கடகடன்ட்டு இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டியுடைய கட் ஆஃப் டீட்டெயில் என்ன, இந்த ரவுண்ட் 3க்கு என்ன வந்தது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓசி கேட்டகரிக்கு 475லிருந்து 468 குறைஞ்சிருக்கு. கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ்ல கிடைச்சிருக்கு. அதேபோல வந்து பிசி கேட்டகரிக்கு 472லேருந்து 456 குறைஞ்சிருக்கு தட்சசீலா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் யூனிவர்சிட்டி நான் சொல்லிட்டு இருக்கிறது. தட்சசிலா யூனிவர்சிட்டி திண்டிவனம். ஸோ அங்க வந்து வந்திருக்கு. பிசிஎம்ம பொறுத்தவரைக்கும் 468லேருந்து 458 குறைஞ்சிருக்கு. இதுவுமே தட்சசீலா யூனிவர்சிட்டியில. எம்பிசில 466லேருந்து 452 தட்சசீலா யூனிவர்சிட்டி அகைன். எஸ்சி கேட்டகரியில 407லேருந்து 391 மாறி இருக்கு. இதுவுமே தட்சசீலா தான் வந்திருக்கு. எஸ்சிஏலையும் தட்சசீலா வந்திருக்கு. 354லேருந்து 343 குறைஞ்சிருக்கு. எஸ்டி கேட்டகரி பொறுத்தவரைக்கும் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில் கிடைச்சிருக்கு. 362லேருந்து 344 மாறி இருக்கு. ஸோ இது பிரைவேட் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ இதுதான் வந்து கட் ஆஃப் ரொம்பவே குறைஞ்சு வந்தது. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் என்ன விஷயங்கள் நடந்திருக்கு, என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கு மைனாரிட்டி. சார் அதுக்கு முன்னாடி ஜென்ரல் மைனாரிட்டி பார்ப்போம். ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கு இல்லையா? அந்த ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 434 ரவுண்ட் 2ல இருந்து 285 குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 200 மார்க் மேலே குறையுது அப்படின்னா கிட்டத்தட்ட அது ஒன்று. அதே போல் தெலுங்கு மைனாரிட்டி 229லேருந்து 116 குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த ஜென்ரல் கேட்டகரியில் வந்து அன்னை மெடிக்கல் காலேஜில் வந்து வந்திருக்கு. அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தெலுங்கு மைனாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அருணை மெடிக்கல் காலேஜ் திண்டிவனத்தில் வந்து வந்திருக்கு. கிறிஸ்டின் மைனாரிட்டி 375லேருந்து 175 மாறி இருக்கு. எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு பாருங்க. ஸ்ரீ மூகாம்பிகை மெடிக்கல் காலேஜில் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே போல் சிஎம்சியில் சிஎம்சி மைனாரிட்டி கோட்டா ஒன்று இருக்குது ஜெனரல் மைனாரிட்டியில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 604 அதே 604 மெயின்டைன் ஆகுது. சிஎம்சினாவே எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். இது 600க்கு மேலே இதுலேயுமே இருக்குது. அடுத்து சிஎம்சியோட ஸ்டாஃப் கோட்டா ஒன்று வரும். அந்த ஸ்டாஃப் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா 489 ரவுண்ட் 2ல அதே 489 ரவுண்ட் 3லையுமே மெயின்டைன் ஆகுது. ஏன்னா சிஎம்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லவே முடியாது. அது கட் ஆஃப் குறைஞ்சி வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவும் முடியாது. ஆனால் மற்ற மற்ற அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் நார்மலாகவே குறைஞ்சி வரும். ஸோ இந்த வாட்டி கட் ஆஃப் வந்து கிட்டத்தட்ட டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நிகராக வந்து குறைஞ்சி வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆல்ரெடி கோட்டாவில் டீம்டு யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணி டீம்டு யூனிவர்சிட்டியில் எதிர்பார்க்குற மாணவர்கள் 20 லட்ச ரூபா 25 லட்ச ரூபா கட்டி எடுக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க 175 எடுத்து 200 எடுத்து தான் சீட்டு கிடைக்கும் கிட்டத்தட்ட. அதே மாதிரியான ரேஞ்ச் இங்கே மேனேஜ்மெண்ட் கோட்டாலுமே வந்திருக்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்துட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் வேக்கண்ட் இருக்கா இல்லையான்றதெல்லாம் விரைவில் தெரிய வரும். அதுக்கப்புறம் நமக்கு ரவுண்ட் 4 உடைய டீட்டெயில் என்னன்றது திரும்ப நம்ம பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரவுண்ட் 4க்கு இன்னுமே நீங்கள் ரெடி ஆகலை அப்படின்னா தயாராக இருங்க. அதற்குரிய அப்டேட்லாம் விரைவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.